தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி ஆன் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிலே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு எல்இடி என்ன ஆகணும், ஒரு 5 மினிட்ஸ் ஆன் ஆகணும், ஒரு 5 செகண்ட்ஸ் ஆஃப் ஆகணும். ஓகேவா, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அடினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்கள் அடினோ சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண கோடிங் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா, அதில் ஃபைல் எதுவும் சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம அதனால் என்ன பண்ணிருக்கோம், ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ண கோடிங் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபைலை வந்து சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஏன்னா ப்ரீவியஸ் என்ன நேமில் சேவ் பண்ணமோ அதே நேமில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா, நான் அந்த கோடிங் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ரீவியஸ் கோடிங் வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவஸ். ஓகே, நீங்கள் அதே எல்இடி ஆன் கோடிங் வந்ததுனால என்ன பண்ணலாம், ஃபைலில் போய்ட்டு சேவஸ் கொடுத்தீங்கன்னா வேறு நேமில் சேவஸ் ஆகிக்கும். நம்ம என்ன பண்ணோம், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணோம். அப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அடினோன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணுங்க. அடினோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டிலே ஃபங்க்ஷன். அப்போ டிலேன்னு மட்டும் நேம் கொடுங்க, ஃபைல் நேம் கொடுத்தா போதும். ஓகேவா, நீங்கள் இதுக்குன்னு போய் தனியாக நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு நியூ ஃபோட்டோ போட்டு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிலேன்னு மட்டும் கொடுத்தா போதும். சீக்கி மாதிரி இதே தேவையில்லை. இப்போ டிலேன்னு கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு கோடிங் சேவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, பின் மோடில் 0, அவுட்புட்டு. அதே மாதிரி வாய்டு லூப்பில் என்ன பண்ணிருக்கேன், டிஜிட்டல் ரைட்டு 0, ஹை. ஓகே, அந்த வாய்டு லூப்பு வாய்டு செட்டப் என்ன பண்ணிருப்பேன், ப்ரீவியஸ் நேரத்தை சொல்லியிருப்பேன். அதனால் அது என்ன அப்படிங்கிறது இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வாய்டு செட்டப் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் மட்டும் ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நம்மள வாய்டு செட்டப்பில் கொடுத்துங்க. எனக்கு ரிப்பீட்டடாக ஒரு ப்ரோக்ராம் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வாய்டு லூப்பில் கொடுங்க. ஓகே, அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டிலே ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் லைட் என்ன ஆகுது, இங்கிட்ட இங்கிட்ட ஆன் ஆகுது, 1 by 1 ஆன் ஆகுது. அதே மாதிரி 1 by 1 ரிவர்ஸ்லேயே ஆஃப் ஆகுது. ஓகே, அதுக்கான கோடிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லைட்டு 0, ஹைன்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணிட்டு டிலேன்னு மட்டும் டைப் பண்ணுறேன். டிலேங்கிறது என்ன பண்ணுங்க, ஸ்மாலாக டைப் பண்ணுங்கள். ஸ்மாலில் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே என்ன பண்ணலையா, இங்கே ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். அப்போ ஆர்கியூமெண்ட்ஸில் என்ன பண்ணலாம், ஒரு 1000. எனக்கு என்ன ஆகணும், 1 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன, மில்லி செகண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். 1 மில்லி செகண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ 1000 மில்லி செகண்ட்ஸ் சேர்ந்தது 1 செகண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து எல்இடியை ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு இந்த பின்னை வந்து லோ பண்ணணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், அதே கண்டிஷனாக அப்படியே காப்பி பண்ணுறேன். 2 லைனை காப்பி பண்ணி எகெயின் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ஹைன்னு இருக்கிறத என்ன பண்ணலாம், நம்ம லோன்னு மாற்றிக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், எல்இடி 1 நிமிஷம் ஆன் ஆகும், 1 நிமிஷம் ஆஃப் ஆகும். ஓகே, அந்த லோ அப்படிங்கிறத நீ என்ன பண்ணுங்க, கேப்ஸ்டாப் பண்ணணும். கேப்ஸ்டாப் போட்டு இது பண்ணுங்க. இப்போ லோங்கிறது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், லூப்புக்குள்ளே வரும். லூப்புக்குள்ள வந்தோடனே பின்ன ஹை பண்ணோம், 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம், லோ பண்ணோம். அடுத்து 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். டிலேங்கிற ஃபங்க்ஷனில் என்ன எழுதிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் இந்த ஆர்கியூமெண்ட்ஸுக்கு அவங்க ஏதாவது நேம் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே மைனஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிப்பாங்க, 1999 998 எப்போ 0 ஆகுதோ அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், இந்த டிலேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்கும். எப்போ 0 ஆகுதோ அப்போ லூப் போட்டு டெர்மினேட் ஆகி வந்து எல்இடி ஆஃப் பண்ணணும். அடுத்த இந்த லோங்கிறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிலே 1000 போடுங்க. அப்போது அங்கேயே என்ன ஆகும், 999 இது மாதிரி பிரிண்ட் ஆகிட்டு எப்போ 0 ஆகுதோ அப்போ லூப் போட்டு வெளியே வந்து என்ன ஆகும், மெயின் ஃபங்க்ஷன் மறுபடியும் ஃபஸ்ட்டில் போய் எல்இடியை ஹை பண்ணும். ஓகேவா, இதுக்கான சிமுலேஷன் ஃபைலை பார்ப்போம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ரீவியஸாக நீங்கள் பண்ணியிருந்த சிமுலேஷனவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நான் அதே பின்னை தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம பழைய ப்ரீவியஸ் ஃபைலவே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும்ல, அது உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைலில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீஸ் ஓப்பன் ஆகிறப்ப இது மாதிரி தான் லோகோ இருக்கும். ஓகே, அது பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரிஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பண்ண கோடிங்க நம்ம இப்போ எடுக்கணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு நீங்கள் நம்ம நேற்று தானே பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அப்போ என்ன பண்ணிருக்கேன், டெஸ்க்டாப்பில் அடினோவில் எல்இடி ஆன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கோடிங்க கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், நமக்கு நேற்று போட்ட கோடிங்க இங்கே விசிபிள் ஆகும். என்ன பண்ணுறேன், நமக்கு தகுந்த மாதிரி ஜூம் இன் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாமா, ஏன்னா நமக்கு வந்து இப்போ டிலே ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது ப்ரீவியஸாக ஆன் பண்ணது எல்இடி ஆனுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு சேவ் டிசைனர்ஸ் கொடுக்குறேன். சேவ் டிசைனர்ஸ் கொடுத்தோம்னா என்ன, அது ஒரு லொக்கேஷனில் காமிக்குது. ஓகே, ப்ரீவியஸாக நம்ம சேவ் பண்ண கோடிங் லொக்கேஷனில் காமிக்குது. நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக டிலே அப்படிங்கிற கோடிங்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், எல்இடி
ஆன் டிலே அப்படின்னு போடலாம். ஓகே, அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த கோடிங் வந்து சேஞ்சஸ் பண்ண டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ என்ன பண்ணுங்க, எல்இடி ஆன் டிலே அப்படின்னா நேம் மாறிடுச்சா உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஐசியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ப்ரோக்ராம் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஃபைல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிலேங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கிரியேட் ஆகலை. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி தரல, அதனால என்ன ஆகலை, எக்ஸ்பைல் ஜெனரேட் ஆகலை. அப்போ ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், எக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே, அந்த எக்ஸ்பைல் எடுத்து நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், கரெக்டாக நமக்கு 1 செகண்ட்ஸ் எல்இடி ஆன் ஆஃப் கண்டினியூஸாக நடக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு, கோடிங் வந்து டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக அந்த சிமுலேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு, டிலே எக்ஸ்பைல் ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சு. டிலேங்கிற ஃபோல்டருக்குள்ள எக்ஸ்பைல் ரெண்டுமே ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த எக்ஸ்பைல் வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ நான் எக்ஸ்பைல் செகண்டாக ஓப்பன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வச்சு என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா நான் 1 செகண்ட்ஸ் எல்இடி ஆன் ஆஃப் கண்டினியூஸாக நடக்கும் பாருங்க. இப்போ எல்இடி ஆன் ஆகுது, 1 செகண்ட்ஸ் ஆன்லேயே இருக்கும், 1 செகண்ட்ஸ் ஆஃப்லேயே இருக்கும். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, 1 செகண்ட்ஸ் ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், கண்டினியூஸாக எல்இடிஸ் ஆன் ஆஃப் கண்டினியூஸாக இருக்கும் 1 செகண்ட்ஸ்க்கு இருக்க. ஓகேவா, இதுக்கான டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 7 8. ஓகே, 0 to 7னா 8 எல்இடி. அந்த 8 எல்இடி என்ன ஆகணும், 1 by 1 ஆன் ஆகணும். ஒரு 1000 யூஸ் பண்ணிங்க. ஓகே, டிலே வந்து 1000 யூஸ் பண்ணிங்க. ஏன்னா 1 செகண்ட்ஸ்க்கு இருக்க எனக்கு எல்இடி ஆன் ஆகணும். அப்போ அதனால நான் 1000 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இங்கே 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 1ன்னு போட்டுருவீங்க. அப்படிங்கும்போது 1 மில்லி செகண்ட்லேயே ஒவ்வொரு எல்இடியாக ஆன் ஆகும். நமக்கு அப்படி ஆன் ஆகக்கூடாது, 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு இருக்க ஒவ்வொரு எல்இடியாக ஆன் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 0 to 7 8 எல்இடி ஆஃப் ஆகணும். 1 by 1 1000 மில்லி செகண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதே 1 by 1 ஆஃப் பண்ணுங்க. ஓகேவா, அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 7 ஆட் எல்இடி ஆன் ஈவன் எல்இடி ஆஃப். ஆட் எல்இடினா என்னது, நமக்கு 1 3 5 7 இது எல்லாமே ஆடு. ஏன்னா ஒரு நம்பரை நீங்கள் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ 7 + 1 8. அதெல்லாம் 8ன்னு சொல்கிறப்போ என்ன, அது ஒரு ரவுண்டு வேல்யூ. 7ங்கிறது ரவுண்டு வேல்யூ தான், ஆனால் அதெல்லாம் என்னது ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண் எல்லாமே என்னது ஆடு. அப்படிங்கிறப்போ 1 3 5 7 அது எல்லாமே ஆட் எல்இடின்னு சொல்லுவோம். அந்த ஆட் எல்இடி எல்லாமே ஆன் ஆகணும். 0 to 7 எல்இடி வைக்கணும், நீங்கள் 8 எல்இடி வைக்கணும். அதில் 0 to 7ல் 1 3 5 7 இது மட்டும் தான் ஆன் ஆகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் எல்இடி ஆஃப் ஈவன் எல்இடி ஆன். அப்படி இப்போ என்ன பண்ணுவோம், 0 2 4 6 இந்த எல்இடி எல்லாமே ஆன் ஆகணும். மிச்ச எல்இடி எல்லாமே ஆஃபில் இருக்கணும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 7 8 எல்இடி ஆன் 1 by 1 ஃபார்வர்டு. எனக்கு என்ன ஆகணும், 0லேருந்து 7 எல்இடிஸ் வந்து 1 by 1 ஆன் ஆகணும். ஃபார்வர்டில் ஆன் ஆகிட்டே வரணும். ஒரு 1000 டிலே யூஸ் பண்ணி 1 by 1 ஆன் ஆகிருக்கணும். யூஸிங் டிலே தென் 5000. அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் என்ன ஆகணும், அப்படியே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு டிலே வெயிட் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 to 0 எனக்கு மறுபடியும் என்ன ஆகணும், லாஸ்ட் எல்இடிலேருந்து மறுபடியும் 0 எல்இடி வரைக்கும் 1 by 1 ரிவர்ஸில் ஆஃப் ஆகிட்டே போகணும். எப்படி ஃபார்வர்டில் மேலேருந்து கீழாமல் வந்துச்சோ இப்போ என்ன ஆகணும், கீழேருந்து மேலாமல் போகணும். ஆஃப் ஆகிட்டே ஒவ்வொரு எல்இடியாக போகணும். ஓகேவா, இந்த டாஸ்க்லாம் போட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கெல்லாம் கரெக்டாக தப்பாக நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் இமீடியட்டாக வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.